ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் இன்சிக்யூட்டி ஆர்எல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொன்னியம்மன் கோவில் திருவிழா தான். பொன்னியம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் புலிப்பாக்க கிராமத்தில் இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்க கோவிலை பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பொன்னியம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்றாங்க. அந்த கோவிலில் 9 நாள் திருவிழா நடக்க போகுது. அந்த திருவிழாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, அப்படியே ஹைப் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் ஏரி கலைக்கு கிளம்பிட்டாங்க. பலி கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு கோவில ஒரு சுற்றிட்டு ஏரி கலைக்கு கிளம்பிடுவாங்க. கோவிலில் யாரும் இல்லைன்னு சார் செம்ம குஷியாக சுற்றிட்டு இருந்தாருங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தாரு. இதாங்க புலிப்பாக்க கிராமத்தில் இருக்க ஏரி. இந்த ஏரிக்கரையில் இருக்க சாமிக்கு தான் இப்போ அபிஷேகம் பண்ணி, அதே மாதிரி 7 அன்னர்மார்களை அந்த இடத்துல செங்கெல்லாம் நட்டு வச்சு அவங்கள வழிபட்டு, அவங்களுக்கு சில சாங்கிய சம்பிரதாயம் எல்லாத்தையும் செஞ்சு அவங்க கிட்ட இருந்து, அந்த கடவுள்கிட்ட இருந்து பெர்மிஷன், அதான் உத்தரவு வாங்கிட்டு கிளம்புவாங்க. இந்த சேவலை தாங்க பலி கொடுக்க போகிறாங்க. சேவல் பலி கொடுத்து சாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டு கிளம்புவாங்க. நம்ம பக்கத்துல இருந்து உங்களுக்கு காட்ட முடியல. சில சாங்கிய சம்பிரதாயம்லாம் மறைவாக தான் பண்ணணும்னால நம்மளை வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால தூரத்துல இருந்து நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஏரிக்கரையில இருந்து சாமிக்கு உத்தரவு வாங்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த கிட்டக்க இருந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அந்த சாமி உக்கிரமா வரும், அதனால எதிர்பார்க்கக்கூடாதுன்றது அந்த கிராமத்தோட ஐதீகம்.
அம்மனுக்கு அபிஷேகம் முடிச்சு காப்பு கட்ட போகிறாங்க. காப்பில் நம்ம அகப்படக்கூடாது. காப்பு கட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருந்துட்டோம்னா திருவிழா முடிகிற வரல நம்ம அந்த ஊரில் தான் இருக்கணும். வெளியூர் போய் எங்கேயும் நைட்டு தங்கக்கூடாது. அதனால் காப்பு கட்டும்போது நம்ம அங்கே இருக்க வேண்டாம்ட்டு நம்ம வெளியே போயாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாங் கேட்டுட்டு இருந்தாங்க, மியூசிக்ஸை. அப்போ தான் ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க, நீ 9 நாளும் இருக்க போறியான்ட்டு. இல்லையேன்னு. காப்பு கட்ட போகிறாங்க போனாங்க. உடனே ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி பாப்பாவை தூக்கிட்டு குடு குடுன்னு ஓடிட்டேங்க. ஊருக்கு எல்லையை விட்டு வெளில போய் அங்கதாங்க எல்லாமே இருந்துட்டு இருந்தோம். இவங்க எல்லாமே வந்து ஊரை விட்டு வெளியில போய் நைட்டு தங்க போறவங்க. அதனால ஊரை விட்டு எல்லையை விட்டு தாண்டி வந்து இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர் எல்லை காப்பு கட்டி எல்லாமே முடிச்சுட்டாங்க. இப்போ ஊர் எல்லைக்குள்ள நம்ம போக போறோம். வாங்க. Yeah.